கூட ஏதாவது பேசுவேன். நான் பெத்த பிள்ளை பத்தி என்ன பேசுன்னு தெரியல. மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது இது எங்க ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னாரு. அப்போ பண்பா இருந்தது. அப்புறம் அது நடக்காம போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபிளைட்ல மும்பைல இருந்து வரும்போது 2 பேரும் எதிர்த்து சந்திச்சு பேச ஆரம்பிச்சோம். அம்மாவுக்கு சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி போட்டோ நாங்க பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்ல அவனை பார்த்தாப்புல. மகாராஜ்ல எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கண்ணா. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும் போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லயும் அந்த வயசுல ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்ல வச்சுதான் சொன்னாரு, உங்க பையன் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது, ஆனா பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போறானோ, இல்ல அப்பதான் காலேஜ் படிச்சுட்டு அப்பதான் சேர்ந்துருந்தான். பட் எதுவா இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினேன். அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது இப்ப ஏர்போர்ட்ல மற்ற இடங்கள்ல அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்ப நான் இன்னும் வளரல, என்ன தனியா விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். இல்லடா அது பழகிடும் நான் நினைச்சேன். ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு. ஸோ அதனால அது ஹெரிட்டரியா வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ணதான் நினைச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இப்படிதான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எதுவும் படத்தை பத்தி பெருசா பேசிக்கல. ஏன்னா நிறைய பிறந்தது நிறைய பேசியிருக்கோம், வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கோம், படிப்பை பத்தி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் 2 பேரும். நான் என் பொண்டாட்டி சில சமயம் எங்க வீட்டுல உட்கார்ந்து பேசுறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனா ஓடும். என்னுடைய நடிச்ச வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டுல பேசுவேன் நான். சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லா இருக்கும். அது நான் என் குழந்தைகளோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கதான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்யறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கறது வந்து நான் என் தொழில் வழிதான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அது டிஸ்கஷனா இருக்கும். சொல்லுவேன் நானும், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு, வேலை இருக்கு, கடன் சுமைகள் இருக்கு, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஆனா குழந்தைகளா இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால நான் பேசுற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேல அப்படிதான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால அவனுடைய விஷயங்கள்ல வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள. ஒரு ஸ்டேஜ் மேல அதுதான் வளர்ந்துட்டு போகணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடல. ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போ ஒரு விருது வாங்கினாருன்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்துல அவருக்கு வாழ்த்துலான்னு போனேன். அப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும். நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவன் நீ என்ஜாய் பண்றியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான் தேவையோ. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால தேர்ந்தெடுக்க முடியும், அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாத்திக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்தது இல்லை. ஸோ அவன் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தா கூட அனலரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பாக்கியம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க, அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர், ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்து மாஸ்டர், நல்லா இருக்கு. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்க வீட்டுக்காருக்கும் சரி, நீங்க 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை, நீங்க வந்து உங்க பிள்ளைய பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்த போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு பேசலாம், நினைக்கிறேன் சேத்த சார் பேசலாம் தெரியல.
நீங்க ரொம்ப பிரமாதம். எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி, அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்க பேர் தெரியாது, ஆனா அந்த படத்துல ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நானு. அது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்தது உங்களுடைய படங்கள்ல நீங்க பண்ற ரொம்ப நல்லா இருக்கு. அபி உட்கார அப்படி அதெல்லாம் உட்காரு. நான் அவளை குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். தர்மபுரியில எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா, இப்ப என் கூட வெப் சீரிஸ்ல நடிக்கிறா. அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு உங்க பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி எல்லாருக்கும் ஒருத்தர், விவேகா சார், சிவா சார், உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. வந்த உங்களுக்கும் நன்றி, பாண்டியா சார் உங்களுக்கும் நன்றி சார், வினோத் சார் உங்களுக்கும் நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும், முதல்ல அவனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இப்படி அப்படின்னு இருந்தது. இப்ப அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை அந்த உலகத்துல ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்துல கிரீன் பார்க்ல என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு இருந்தேனால இப்ப அதை விட பல மடங்கு படப்படன்னு இருக்கேன். பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதனால அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.